அரசு பேருந்துகள் சர்வீஸ் சாலையில் இயக்கப்படுவதால் மாணவர்களுக்கு விபத்து அபாயம் ஏற்படும் என கூறி கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து வெளியேறிய அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து வெளியேறும் பேருந்துகள் ஜிஎஸ்டி சாலையின் சர்வீஸ் சாலையில் இயக்கப்பட்டு பின்னர் தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்கின்றன. பேருந்துகள் இயக்கப்படும் சர்வீஸ் சாலையில் இயங்கி வரக்கூடிய தனியார் மற்றும் அரசு பள்ளிக்கு 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சென்று வருகின்றனர். இந்த நிலையில் பேருந்துகள் சர்வீஸ் சாலையில் இயக்கப்படுவதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பள்ளி செல்ல தாமதம் ஏற்படுவதாகவும் கூறி அந்த பகுதி பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தென் மாவட்டங்களில் இருந்து வந்தவர்கள் சென்னைக்கு செல்ல முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகினர். கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி திறக்கப்பட்ட நாள் முதலே கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை சுற்றி பல்வேறு சர்ச்சைகள் வட்டமடித்து வருகின்றன. இந்த நிலையில் விடியா திமுக அரசு அவசர கதியில் பேருந்து முனையத்தை திறந்து பள்ளி மாணவர்கள் உயிருடன் விளையாடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள பெற்றோர் பள்ளிக்கு தாமதமின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஸ்கூல் இருக்குங்க, 5 ஸ்கூல் மக்களும் லெஃப்ட்ல இருந்து ரைட்டு போகணும், ரைட்ல இருந்து லெஃப்ட்ல வரணும். அவங்களுக்கு வழி பர்மனன்ட் வழி வேணும். அது நம்ம அரசாங்கம் உடனடியாக செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அவ்வளோதாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆகிறது 2 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். இருந்தாலும் அதுக்கு வழி இல்லாம இப்படி திறந்தது மிகவும் மக்களுக்கு சிரமத்தை உண்டாக்குது. எங்க பாப்பா யூகேஜி படிக்கிறாங்க. 8:15க்கு நாங்க வரணும். ஒரு சின்ன குழந்தை எவ்வளவு சீக்கிரம் எந்திரிப்பாங்க? அவங்க சுத்திட்டு வாங்கன்றாங்க. 1/2 hour ஆகுது நாங்க போய் அங்க வண்டலூர்ல பிரிட்ஜ்ல கிராஸ் பண்ணி வர்றதுக்கு. சரிங்களா, நாங்க இங்க இதோ இருக்கிற இடத்துக்கு நடந்து வரவங்க அவ்வளவு தூரம் போய் சுத்திட்டு வர முடியுமா? பைக் இருக்குது, கார் இருக்கு, அவங்க போயிட்டு வந்துடலாம். நாங்க நடந்து வரவங்க எப்படி கிராஸ் பண்ணி வர முடியும்? 1/2 hourலாம் எங்களால முடியாதுங்க சார்.